ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல் வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை சால்வ் பண்ணவே இந்த மாடல்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல இந்த மாடல் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனல்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த மாடல் தான் கேட்பாங்க. அதாவது A:B 7:13, B:C 65:25. அப்போ A:B:C என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் A:B 7:13. அப்போ 7 இங்க 13. நெக்ஸ்ட் B:C 65:25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 13. அப்ப B:C 13:5. ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணா Bக்கு நேரா 13, Cக்கு நேரா 5. மூவ் பண்ணி அப்படியே இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த 13 மூவ் பண்ணி இந்த இடத்துல ரைட் பண்ணிக்காங்க. ஸோ அடுத்தது இதை அப்படியே பெருக்குனா தட் வில் பி ஆன்சர். ஃபர்ஸ்ட் 7 × 13. நெக்ஸ்ட் 13 × 13. அடுத்தது 13 × 5. ஸோ காமனா வகுப்படக்கூடிய எண் என்ன ஏதாவது இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இங்க 13 இருக்கு, இங்க 13 இருக்கு, இங்கேயும் 13. மூணுலயுமே 13 இருக்கு. அப்ப காமனா கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்? 7:13:5. ஸோ இதோடைய A:B:C 7:13:5. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. A:B 8:12, B:C 24:15. Then find the value of A:B:C என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணாவே இந்த மாடல் சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.